Good evening friends. நம்ம solution chapterல last classes வந்து qualitative properties வந்து relative lowering of vapor pressure and elevation of boiling point பத்தி பார்த்தோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம depression of freezing point பத்தி பார்ப்போம். What is mean by depression? Depressionனா என்ன? இப்போ ஒரு person நார்மல்ல இருக்கக்கூடியவங்கள என்ன சொல்லணும்னா நார்மல் பர்சன். சிலர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எப்பவுமே ஹாப்பியா இருக்கவங்க அவங்க ஏதோ எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப சேடா இருப்பாங்க, எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க. டிப்ரெஷன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேயே நம்ம என்னன்னா நார்மல் ஸ்டேட்ல வாட்டர் இருக்குது, அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது 100 டிகிரி செல்சியஸ்ல ஆகும்போது அது பாயில் ஆகும். அப்போ அது வந்து என்ன எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்னு சொல்லிக்கலாம். அதே இது வந்து என்ன பண்ணும், டிப்ரெஷன் ஆகுது, குறையுது, டெம்பரேச்சர் குறைஞ்சு அது 0 டிகிரி செல்சியஸ்ல வரும்போது சாலிட் ஸ்டேட்டுக்காக. எப்பவுமே நம்ம டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தோம்னா அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஐஸ் சாலிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எப்பவுமே ரிஜிட் இன் நேச்சர் அப்படின்னு நாம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து என்னன்னா டிப்ரெஷன். ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லிக்விட்ல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா freezing point பத்தி பார்க்குறோம். அதில் வந்து what is mean by freezing னா என்னன்னு பார்த்தோம். What is mean by freezing? The substance which can be converted from its liquid phase to solid phase is known as freezing. Then what is mean by freezing point? Freezing point ங்கிறது என்னன்னா the temperature at which the substance from liquid phase to solid phase exists in a particular temperature. That means இப்போ ஒரு லிக்விட்ல வந்து நாம அதோட டெம்பரேச்சரை வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். எப்போவுமே ஒரு சப்ஸ்டன்ஸ் லிக்விட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம சாலிட் கன்வெர்ட் பண்ணணும்னா அதோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணணும். அதே இது அதை வந்து பாயில் பண்ணி வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அதை நம்ம பாயில் பண்ணி அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த லிக்விட் சொல்யூஷன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த நம்ம லிக்விட் சப்ஸ்டன்ஸை வந்து அதோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது ஒரு வேப்பர் ப்ரெஷர் வந்து இருக்கு. ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஐஸுக்குன்னு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே அந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் கம்மி ஆகி 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 ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வரும்போது இந்த சாலிடோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுது. அந்த பாயிண்ட்ல தான் நாம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்னு சொன்னோம்னா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்னா ஜெனரலாக ஐஸோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குதோ அப்போ லிக்விட் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரை வந்து நம்ம டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷரும் குறையும். அப்போ குறைஞ்சு வந்து அது ஒரு பர்டிகுலர் வேப்பர் ப்ரெஷர் டெம்பரேச்சரில் வந்து வேப்பர் ப்ரெஷரு சாலிட் ஐஸோட வேப்பர் ப்ரெஷரும் இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு வரக்கூடிய அந்த வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இக்லிபிரியமாக இருக்கும், சேமாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஜென்ரலாக நம்ம ஐஸுக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீசிங் பாயிண்ட்? The temperature at which liquid and solid phase of a substance exists in dynamic equilibrium is known as freezing point. இப்போ freezingனா என்னன்னு பார்த்தோம், freezing pointனா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து what is mean by depression of freezing point? டிப்ரெஷன்னா என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து பர் சால்வெண்ட்ல இருந்து நமக்கு சொல்யூஷனுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதா என்னதுன்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங். ஜெனரலாவே நம்ம ஒரு பர் சால்வெண்ட்னா எப்பவுமே என்ன எடுப்போம், ஒரு வாட்டர். இப்போ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். இந்த வாட்டர்ல இப்போ நான் ஒரு நான் வாலடைல் சொல்யூட் வந்து சோடியம் குளோரைடை வந்து ஆட் பண்றேன், NaCl. இதை ஆட் பண்ணும்போது இது என்னதான் கன்வெர்ட் ஆகிறது, சொல்யூஷனா கன்வெர்ட் ஆகுது. நான் வாலடைல் solute is added to the solution, its vapor pressure decreases. So generally we are saying the vapor pressure of per solvent is always greater than the vapor pressure of solution. அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை ஒரு பியூர் சால்வெண்ட்ல ஆட் பண்ணும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் குறையுது. வேப்பர் ப்ரெஷர் குறையுதுன்னா அங்கே டெம்பரேச்சர் என்ன நடக்கும், குறையும். பாயிலிங் பாயிண்ட் படிச்சப்ப நாம ஒரு கிராஃப் வரைச்சோம். எதுக்கெல்லாம் கிராஃப் வரைச்சோம், டெம்பரேச்சருக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் கிராஃப் வரைச்சோம். இங்கே நாம வந்து டெம்பரேச்சரும் வேப்பர் ப்ரெஷரும் தான் வந்து கம்பேர் பண்ண போறோம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்லையும் டெம்பரேச்சரும் வேப்பர் ப்ரெஷரும் தான்
கம்பேர் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை எதுக்கு ஈக்குவலாக அது வந்து ரீச் ஆகணும்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக பார்த்தோம். இங்கே வந்து நாம் எதை பார்க்குறோம்னா அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட என்ன லிக்விட் எடுக்கிறோமோ அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதுக்கு என்ன வேப்பர் ப்ரெஷர் இருக்கோ அந்த வேப்பர் ப்ரெஷருக்கும் நம்ம லிக்விடோட வேப்பர் ப்ரெஷரை உள்ள கம்பேரிஷனை வந்து பார்ப்போம். இப்போ நாம் அதனால இங்கேயே சேம் கிராஃப் தான் போட போகிறோம். We draw a graph between temperature and vapor pressure. டெம்பரேச்சருக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் நம்ம ஒரு கிராஃப் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து என்ன பண்ணோம்னா இது நமக்கு வந்து லிக்விடோட டெம்பரேச்சரும் வேப்பர் ப்ரெஷரும் இப்படி இருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ணப்ப நம்ம டெம்பரேச்சரை என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்டா எந்த இதில் அது ரீச் ஆகுதோ அதுதான் வந்து அதோட எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். இந்த பாயிலிங் பாயிண்ட்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணாதான் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். இப்போ முதல்ல வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இங்க இருந்து இது வந்து இப்போ நமக்கு ஃப்ரோசன் சால்வென்ட்னு வரும்போது இந்த லிக்விட் வந்து சாலிடா கன்வெர்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர். அந்த டெம்பரேச்சரை நாம டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த டெம்பரேச்சர்ல அது என்ன நடக்குது ஃப்ரீசிங் ஆகிறது. இதுதான் வந்து அதோட டிப் ஃப்ரீசிங் பாயிண்ட். தட் மீன்ஸ் 0 டிகிரி செல்சியஸ். இது வந்து இப்போ என்னது வாட்டர் எடுத்துருக்கோம், லிக்விட் வாட்டர். இது வந்து ஃப்ரோசன் சால்வெண்ட். திருப்பி நமக்கு இது வந்து சொல்யூஷனா எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷன் வந்து இதோட டெம்பரேச்சரை நாம டிக்ரீஸ் பண்ணி என்ன பண்றோம் இதோட வேப்பர் பிரஷர் வந்து குறைஞ்சிட்டே வருது. இங்க ஏற்கனவே இது இப்படி குறைஞ்சு இங்க வருது. இது வந்து இந்த இடத்துல வரும்போதுதான் அது வந்து ஃபுல்லி ஃப்ரீஸ் ஆகும். இது வந்து per சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட். எப்பவுமே per சால்வெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் T of 0. இப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம். அதுல வந்து என்ன பண்ணோம் per சால்வெண்டோட பாயிலிங் பாயிண்ட் TB0. per சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் பார்த்தோம். தட் இஸ் P10. இப்போ இங்க வந்து என்ன பண்ணோம்னா per சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம்னா T of 0. இது நமக்கு சொல்யூஷனோட freezing point. So we are mentioning TF. What is meant by depression of freezing point? How much amount of temperature can be decreases from per solvent to solution? That is known as depression of freezing point. ஏன்னா இங்க வரும்போது temperature வந்து கூடுதலா இருக்கு. இது இப்போ ஒரு -10 degree Celsius அப்படின்னு வச்சுக்கலாம். -0 டிகிரியில இருந்து -10 degree Celsiusங்கிறது குறைவு. So delta TF equal to TF0 minus TF. So that is depression of freezing point. What is meant by depression of freezing point? Depression of freezing point is defined as the difference between the freezing point of per solvent and the freezing point of solution. Simply we are saying how much amount of temperature can be decreases from per solvent to solution is known as depression of freezing point. Depression of freezing point நாலே decrease in temperature. ஏன் temperature வந்து decrease ஆகுது, அதோட vapor pressure வந்து decrease ஆகும். ஒரு non volatile solute நம்ம ஒரு per solventல வந்து ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், அதோட vapor pressure decrease ஆகும். வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி தான் அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த இதை தான் வந்து நாம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட். டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒரு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒய்?
What is meant by colligative property? For a dilute solution having some special properties, that is known as colligative property. This colligative properties depends only on the number of solute particles present in the solution, and it is independent of the nature of the solute. இப்போ நமக்கு வந்து எவ்வளவு amount of solute நம்ம ஆட் பண்றோமோ அவ்வளவு amount of temperature வந்து நமக்கு இங்க டிகிரீஸ் ஆகும். temperature டிகிரீஸ் ஆகிதான் அது வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து freezing point அது வந்து ரீச் ஆகும். இங்க அதனால நாம என்ன சொல்றோம்னா, this depression of freezing point is directly proportional to molality of the solute present in the solution. So delta TF is directly proportional to molality of the solute present in the solution. That is what is meant by molality. Molality is defined as number of moles of solute per solvent in kilogram. That is known as molality. Elevation of boiling point படிச்சப்ப இந்த molality பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லியிருந்தேன். இப்போ molality வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? molality equal to number of moles of solute dividing by solvent in kilogram. So number of moles of solute எப்படி calculate பண்ணுவோம்? weight of solute dividing by molecular weight of solute. So this is solute க்கு நாம N2 ன்னு போட்டுக்கலாம். weight of solute dividing by molecular weight of solute. That is W2 by M2. ஏன்னா N2 தான் வந்து number of moles of solute, அதனால weight of solute W2 by molecular weight of the solute M2. Next நமக்கு solvent in kilogram, அதனால 1000. solvent in kilogram வந்து நாம என்ன சொல்லுவோம்னா weight of solvent dividing by 1000. இப்போ நாம வந்து இந்த molality ஃபார்முலால இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். molality M equal to W2 by M2 dividing by W1 by 1000. That is equal to W2 by M2 into இந்த 1000 வந்து என்ன ஆகும், நியூமரேட்டர்ல போயிடும். 1000 dividing by W1. இதான் வந்து என்னது மொலாலிட்டியோட ஃபார்முலா. இப்போ நாம என்ன சொல்லியிருக்கோம், depression of freezing point is directly proportional to molality of solute present in the solution. And this depression of freezing point is one of the colligative property. அதனால அது வந்து நான் எவ்வளவு amount of solute இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அந்த solute-ஓட நேச்சரை டிபெண்ட் பண்ணாது. இங்க molality வச்சு தான் இந்த depression of freezing point வந்து நாம கால்குலேட் பண்றோம். இப்போ நமக்கு depression of freezing point delta TF is directly proportional to molality of the solution. molality க்கு நம்ம இப்போ எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். W2 by M2 into 1000 dividing by W1. இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட சால்வெண்டோட வெயிட் வந்து கிலோகிராம்ல கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா நம்ம வந்து அந்த வெயிட் எழுதணும். இங்க 1000 வந்து போடலாம். இந்த இடம் டோட்டலாவே வந்து வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து போடணும். தட் இஸ் டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு எம். elevation of boiling point calculate பண்ணப்ப என்ன பண்ணோம், delta TB equal to KB into M. KB னா என்ன பார்த்தோம், ebullioscopic constant or molar elevation constant or elevation in boiling point constant. இந்த KF ங்கிறது என்னன்னா depression in freezing constant or
மோலார் freezing constant or cryoscopic constant. KF என்ன? Cryoscopic constant. What is mean by this cryoscopic constant? Constant is defined as the depression in freezing point of a solvent at 1 mole of a solute is dissolved in 1 kilogram of the solvent. 1 kilogram solvent la 1 mole of substance நாம dissolve பண்ணும்போது அந்த சொல்யூஷனோட freezing point எதுல இருக்கும் அதுதான் வந்து this cryoscopic constant. இந்த cryoscopic constantக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து sometimes வந்து ப்ராப்ளத்துல நமக்கு kf வேல்யூ கொடுக்கல, ஆனா என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து cryoscopic constant வேல்யூவை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா kf equal to r into tf the whole square into m1 dividing by delta H fusion into 1000. நம்ம வந்து ebullioscopic constant இல்ல molar elevation constant kb கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம்னா இதுல வந்து tb square boiling point of solution square, இங்க வந்து என்னன்னா freezing point of solution. So R is gas constant, TF is freezing point of solution, M1 is molecular weight of the solvent, delta H fusion enthalpy of fusion into 1000. Elevation of boiling point நம்ம calculate பண்ணப்போ என்ன சொன்னோம்? Elevation of boiling point is directly proportional to molarity of the solute present in the solution. இப்போ அதில் delta TB equal to KB into M. அதில் வந்து நாம KB ஓட வேல்யூவை calculate பண்ணோம். இங்க வந்து delta TF equal to KF into M. இந்த equationல இருந்து நாம KF வேல்யூவை calculate பண்ணணும். KF வேல்யூவை calculate பண்றது என்னன்னா இந்த molarity வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா delta TF equal to KF. when molarity 1 இருக்கும்போது நம்ம இந்த equationல இருந்து KF நார்மலா கண்டுபிடிக்கிறது அப்படினா delta TF equal to KF into M. So KF equal to delta TF dividing by M. இப்போ நாம இதில இருந்து நாம என்ன பண்ணனும்? இதோட யூனிட் வந்து கால்குலேட் பண்ணனும். TF delta TF னா depression of freezing point. அதை எதில கால்குலேட் பண்ணுவோம்? Kelvin. So Kelvin dividing molarity ஓட ஃபார்முலா moles per kilogram. அப்ப இத மேல கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? Kelvin per mole kilogram. ஏனா kilogram ஆல்ரெடி per kilogram ல இருக்கு. அப்ப அது மேல வரும்போது கிலோகிராமா மாறிடும். இது வந்து ஜெனரலா நாம எப்படி எழுதிக்கலாம்னா டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் Kelvin kilogram per mole. So this is the unit of KF. இப்போ qualitative properties நால என்னது? It is a special type of property of dilute solution. Dilute solutionல இருக்கக்கூடிய ஒரு special type of property தான் qualitative property. இந்த qualitative property எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? number of solute present in the solution. எவ்வளவு solute இருக்கு. அப்ப அந்த soluteல இருந்து நாம என்ன பண்ணனும்? அதோட molecular weight calculate பண்ணி இந்த molecular weight வச்சு நமக்கு தெரியாத solute வந்து என்ன அப்படினு கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு இந்த depression of freezing point பெரும்பாலும் இந்த depression of freezing point வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்னோஃபால் நடக்கும். இந்த ஸ்னோஃபால் நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சிட்டி மொத்தமாவே ஸ்னோலால வந்து மூடி இருக்கும். டோட்டல் ஸ்னோவை வந்து அவங்க ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை வந்து அங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன நடக்கும்? பர்டிகுலர் கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஸ்னோ வந்து ஈஸியா டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்னோஃபால் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்னோ வந்து ரிமூவ் பண்றதுக்கு அவங்க வந்து சால்ட் வந்து போடுறாங்க. அது வந்து சோடியம் குளோரைடா இருக்கலாம், இல்ல கால்சியம் குளோரைடா இருக்கலாம். ஆனா அது எந்த சால்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து இந்த டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட வச்சு நாம
கால்குலேட் பண்ணலாம். அப்போ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருந்து எதை கால்குலேட் பண்ணோம்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் த அன்னோன் சொல்யூட். அந்த சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட்டை வந்து நாம கால்குலேட் பண்ணுவோம். அதுல இருந்து அந்த சொல்யூட் வந்து என்ன அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஈக்குவல் டு KF into M. ஸோ தட் இஸ் இப்போ இங்க வந்து மொலாரிட்டியோட வேல்யூவை நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். டெல்டா TF ஈக்குவல் டு KF into molarity என்ன ஃபார்முலா W2/M2 into 1000 dividing by W1. இதுல இருந்து நாம கால்குலேட் பண்ண போறது என்னதுன்னா molecular weight of unknown solute. எந்த solute வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த solute-ஓட molecular weight வந்து நாம கால்குலேட் பண்ணோம். So M2 equal to KF dividing by delta TF into W2 into 1000 dividing by W1. This is the equation for finding the molecular weight of unknown solute. Next வந்து freezing point ஓட இன்னொரு யூஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸ்ல vehicles எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் லைக் எத்திலீன் கிளைகால வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்ஜின் ஆயில்ல. ஜென்ரலாகவே வந்து என்ஜின்ஸ்ல வந்து கூலண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த என்ஜினை சுற்றி வந்து வெஹிக்கிள்ஸ்ல வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கூலண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து வந்து ரேடியேட்டர்ல வந்து திருப்பி அது அங்கிருந்து திருப்பி ரீசைக்கிள் ஆகி திருப்பி கூலண்ட் ஆகி அந்த என்ஜின் வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இங்க வந்து நாம ஜென்ரலா அப்போ வாட்டர் வந்து இருக்கும்போது வாட்டர் என்ன பண்ணும் 0 டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சுன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகும்போது சீக்கிரமா அந்த வெஹிக்கிள் வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிடும். இப்போ நம்ம வந்து ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் லைக் எத்திலீன் கிளைகால வந்து அதில் ஆட் பண்ணி இருக்கும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன நடக்கும் குறையும். ஆல்ரெடி 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகும். இப்போ இந்த சொல்யூஷன் நம்ம இப்போ வந்து எத்திலீன் கிளைகால் ஆட் பண்ண சொல்யூஷன் ஆகும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அது இன்னும் ஃப்ரீஸ் ஆக டைம் எடுக்கும். அப்போ அங்கே என்ன நடக்கும் அதுக்குள்ள இது ரேடியேட்டர்ல போய் திருப்பி இது கூலாகி இங்கே வந்துடும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்ஸ் இந்த டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து வெஹிக்கிள்ஸ்ல வந்து யூஸ் ஆகுது. இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நாம டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் திஸ் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த qualitative property. Qualitative property na for a dilute solution having a special property which depend on the number of solute particles present in the solution and it is independent of nature of the solute. Then what is meant by freezing? The substance which can be converted from liquid phase to solid phase is known as freezing. Then what is meant by freezing point? The temperature at which the substance from liquid to solid phase in a dynamic equilibrium is known as freezing point. What is the depression of freezing point? Depression of freezing point means how much amount of temperature decreases from per solvent to solution is known as depression of freezing point. Generally, we all know if a non-volatile solute is added to the per solvents, its vapor pressure decreases. Due to decreasing of vapor pressure, its temperature also decreases, so it will easily reaching solid state. The vapor pressure of per solvent is always greater than the vapor pressure of solution. So we draw a graph between temperature and vapor pressure. First we are taking the comparison between the freezing point of liquid water and frozen solvent. So its vapor pressure and temperature decreases and finally is reached to the vapor pressure of frozen solvent. That point is the freezing point of per solvents T of 0 solution and we compare the freezing point of that solution and frozen solvent. So here we decrease the temperature and vapor pressure, it will finally reach the vapor pressure of frozen solvent. That point is freezing point of solution, that is TF. So here we are saying delta TF. Depression of freezing point is the difference between the freezing point of per solvent and
freezing point of solution. So delta TF equal to TF0 minus TF. Next we are saying depression of freezing point is one of the qualitative properties. So depression of freezing point is directly proportional to molality of solute present in the solution. So delta TF is directly proportional to molality. We find out the formula of molality. M equal to W2 by M2 into 1000 divided by W1. What is given by molality? Molality is defined as number of moles of solute in solvent in kilogram. So delta TF is directly proportional to molality. So delta TF equal to KF into M. Because we need to remove this proportional, we are introducing one proportionality constant KF. This KF is otherwise known as molar depression constant, or is otherwise known as depression in freezing point constant, or molar depression constant, or cryoscopic constant. Cryoscopic constant is defined as the freezing point of 1 mole of a solute is dissolved in 1 kilogram of the solvent. Next we studied the formula of KF. KF equal to RTF square into M1 dividing by delta H fusion into 1000. Here R equal to rate constant, TF is freezing point of solution, M1 is molecular weight of the solvent, then delta H fusion, enthalpy of fusion into 1000. Next we find out the unit of KF is Kelvin kilogram per mole. We studied depression of freezing point is directly proportional to molality. So delta TF equal to KF into W2 by M2 into 1000 dividing by W1. Here from this we can easily calculate the molecular weight of unknown solute, that is M2 equal to KF by delta TF into W2 into 1000 dividing by W1. So friends, in the video session la நாம வந்து depression of freezing point அதை எப்படி derive பண்ணி ஒரு unknown solute ஓட molecular weight எப்படி calculate பண்ணலாம்னு பார்த்தோம். Thanks for watching.